வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 32. ஜெய்சங்கரின் கேள்வியில் நெற்றி சுருங்க என்று இழுத்த பிரபாகரன், நீங்க சொல்றது ரொம்ப சரியான வார்த்தைகள். உடல் இல்லாத ஆகாஷோட கட்டுப்பாட்டுல உள்ள திலக்கோட உடல் இப்போ யாருடைய கட்டளையை ஏத்துக்கிறதுன்னு புரியாம தடுமாறிட்டு இருக்கு. இதுல ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இதை இப்படியே தொடர விட்டா வலிமை அதிகமிக்க ஆகாஷோட கட்டளைய ஏத்துக்கிட்டு செயல்பட பழகி இருக்கோம் திலக்கோட உடல் ஒரு கட்டத்துல அவனுடைய ஆன்மா இந்த உலகத்தை விட்டு நீங்கி செல்லும் போறப்போ அதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுமோ தெரியாது. அந்த நேரத்துல திலக்கோட கட்டளைகளை ஏற்று செயல்பட முடியாம ரொம்பவும் தடுமாறும். உதாரணத்துக்கு சரியா நிக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, அந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை கூட அந்த வயசுல சுயமா நடத்த தெரியாம ரொம்ப திணறி போவான் திலக் என்றான் சிந்தனையோடு. ஓ நோ என்று தவித்த ஜெய், இதுல இருந்து திலக்க எப்படி சார் மீட்டுக்கிறது? சார், நீங்க இன்னைக்கே இப்பவே அதுக்கான சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவனை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்களேன் என்றான் கெஞ்சுதலோடு. சாரி ஜெய், உடல் மனரீதியான பிரச்சனைனா ஷியோரா நான் சரி செஞ்சிடுவேன். அத என்னால உறுதியளிக்க முடியும். பட் இந்த பிரச்சனையே வேற. இதுல என்னுடைய சிகிச்சைக்கு சரியான முழு பலன் கிடைக்காது. பெட்டர் நான் ஓப்பனாவே சொல்றேனே, என்னதான் படிச்சு ஒரு டாக்டரா பணியாற்றிட்டு இருந்தாலும் இப்படி பேசுறானேன்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஆனா இதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு. ஆகாஷோட ஆன்மாவை கட்டுப்படுத்தவும் திலக்கிட்ட இருந்து வெளியேற்றவும் நமக்கு வெறும் சைக்காலஜி மட்டும் பத்தாது. அதோட இணைஞ்சு ஆவிய விரட்டுற நம்ம பழங்கால முறைகளை பின்பற்றவர்களை அவங்களோட சிகிச்சை முறையும் குழந்தைக்கு தேவை. ஹியூமன் பேய் விரட்டுறவங்கள கூட்டிட்டு வர சொல்றீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? குழந்தை பயந்துட மாட்டானா? இதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை. அவங்கள்ட்ட கூட்டிட்டு போனா தேவையில்லாம அவனை கஷ்டப்படுத்தி ஆன்மாவை விரட்டி அடிச்சிடறோன்னு கதை அளந்துட்டு பணத்தை மட்டும் பிடுங்கிக்கிட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க. குழந்தையோட உடல்நிலையில எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்காது. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறேன் என்றான் ஜெய் படு வேகமாக. ஜெய், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா விலக்கி சொல்லாம விட்டுட்ட ஒரே காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களை எல்லாம் மூட நம்பிக்கைன்னு நாம அப்படியே ஒதுக்கிட முடியாது. எல்லாத்துக்கும் ஆங்கில மருத்துவத்துலதான் தீர்வு இருக்குன்றதுதான் இப்போ மக்களிடையே பரவி இருக்க ஒரு மூட நம்பிக்கை. நம்ம பலருக்கு அம்மை நோய் வருதுல, அதுக்கு எந்த மருத்துவமனையை நாடுறோம்? வீட்டுல இருக்க பெரியவங்களே அதுக்குரிய சிகிச்சையா உடல்நிலையை குளிர்விக்க நோய் கிருமிகளை விரட்டன்னு வேப்பள படுக்கையில பாதிக்கப்பட்டவங்களை படுக்க வச்சு மேல் பூச்சா ஆமணக்கு கொட்டை, மஞ்சள், வேம்பு அரைச்சு பூசி உட்கொள்றதுக்கு இளநீரு, பனங்கற்கண்டு, நுங்குன்னு எல்லாம் தர்றது எதுக்காக? எல்லாத்துலயும் அந்த நோயை குணப்படுத்துற ஆற்றல் மிக்க மருத்துவம் இருக்கு. அது மாதிரியே நிறைய விஷயங்களை நம்ம அறியாமையால தெரிஞ்சுக்காமே இருக்கிறோம், அவ்வளவுதான். மத்தபடி அதெல்லாமே வீணானதுன்னு நாம சொல்லிட முடியாது இல்லையா? ஏன் பேய், ஆன்மா அப்படிங்கறதெல்லாம் கூட தான் மூட நம்பிக்கை. இப்போ திலக் அதனால பாதிக்கப்படலையா? ஒரு சில இயற்கை நிகழ்வுகள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மாறாது. அத போலதான் சிகிச்சை முறைகளும். இது இப்படித்தான் சரியாகும்னு இருந்தா நாம அதை கடைபிடிச்சுதான் ஆகணும் என பிரபு விளக்க ஜெய்சங்கர் உண்மையிலேயே குழம்பி போனான். அப்போ இது தொடர்பான சிகிச்சைக்கு அதுதான் சிறந்த வழின்னு சொல்றீங்களா? 100% ஜெய், அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். நீங்க அது சினிமால வரதெல்லாம் பார்த்து கற்பனை செஞ்சு குழந்தைய துன்புறுத்துவாங்களோன்னு நினைச்சு பயப்பட வேணாம். நிஜத்துல நிறைய இடங்கள்ல வேறு மாதிரி சிகிச்சைகளும் தர்றாங்க. ஒருமுறை டெல்லியில நடந்த எங்களோட துறை மருத்துவ குழுவினர் மாநாட்டுல நான் பல்வேறு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை சந்திச்சேன். அதுல மிகவும் முக்கியமானவர் நமக்கு இப்ப தேவைப்படுவரும் கூட மிஸ்டர் நரசிம்மமூர்த்தி. அவர் கேரளாவில் இருக்காரு. அவருடைய முன்னோர்கள் எல்லாம் நம்போதிரி வகை மாந்திரிகம் தெரிஞ்சவங்க. வழி வழியா அதை கடைபிடிச்சு நல்வழிக்கு பயன்படுத்துறவங்க. பெயர் காரணமே தீயவற்றை அழிக்கும் நரசிம்மமூர்த்தி என்ற அர்த்தத்துலதான் அவருடைய தந்தையாரால வைக்கப்பட்டதாம். தங்களுடைய தொழில அறிவியலையும் புகுத்த ஆவல் கொண்டுதான் மருத்துவத்துல சைக்காலஜில பல்வேறு நுட்பமான பிரிவுகளை படிச்சிருக்காரு. தாங்கிட்ட சிகிச்சைக்கு வர்ற பல்வேறு கேஸ்களை ஆராய்ந்து தகுந்த முறையில மருத்துவத்தோட மூலமா குணமாக்கி விடுறாரு. அப்படி மீறி திலக் மாதிரி வர்ற கேசுகளையும் மீடியா மூலமா, உங்க பாஷையில சொல்ல போனா பேய் ஓட்டுறது மூலமா குணப்படுத்துறாரு.
இவருடைய சிகிச்சைகள் எப்பொழுதும் அகிம்சை வழியில தான் இருக்கும். உடலற்ற ஆன்மாதானாலும் அதுக்கும் உணர்வு உண்டுங்கிறதுனால எப்போதுமே அதை துன்புறுத்தி விரட்டி அடிக்க நினைக்க மாட்டாரு. அதே போல சிகிச்சை அளிக்கிற இடமும் மனோதத்துவ மருத்துவ சூழல்ல தான் அமைஞ்சிருக்கும். சுற்றிலும் அகோரமான சுவாமி படங்கள், மண்டை ஓடு, எலும்பு கூடு இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அவரோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரை பத்தி தெரிஞ்சுக்க தூண்டிய ஆர்வத்தால இது எல்லாத்தையும் சேகரிச்சேன். நாம அவர் தொடர்பு கொண்டு பேசினா நமக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஓ, ஓகே. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றது எனக்கும் நம்பிக்கை தருது டாக்டர். நாம அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கலாமா என்றான் ஆவலுடன். கண்டிப்பா. நான் முதல்ல அவருடைய அவைலபிலிட்டிய விசாரிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு நேர்ல தொடர்பு கொள்ள பாக்குறேன். அப்புறம் நாம 2 பேரும் அவர்கிட்ட நிலைமைய விலைக்கு சொல்லி தீர்வு கேட்போம். யோசனையுடன் ஜெய் ஆமோதிப்பதாக தலையசைக்க, அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன், மிகவும் அதி முக்கியமானது. எந்த சூழ்நிலையும் ஆகாஷுடைய ஆன்மாவோட கட்டுப்பாட்டுல தான் திலக் இருக்கிறாங்கிற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டதா ஒரு பொழுதும் அவன் முன்னாடி நீங்க வெளிக்காட்டிக்கவே கூடாது. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டா எந்நேரனாலும் அவனை விரட்ட பாப்பீங்கன்ற பயத்துல தான் நிலைமைய தக்க வச்சுக்க திலக் மூலமா உங்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டான். ஏன்னா தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ள அவனுக்கு இருக்கிற சுலபமான வழி திலக் ஒருத்தந்தான். அவனை விட்டு அவ்வளவு சுலபத்துல வெளியேற மாட்டான் ஆகாஷ். அதனால நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. எப்பொழுது போல திலக்கிட்ட இயல்பா பேசுங்க. எதுலயும் தயக்கம் காட்டக்கூடாது. உங்களோட வருத்தத்தையோ வேதனையோ மறந்த குழந்தை முன்னாடி வெளிக்காட்டிடாதீங்க. சிகிச்சைக்கு கூட்டிட்டு போகும்போது கூட இது மாதிரி விஷயத்துக்காகவோன்ற சந்தேகம் அவனுக்கு வரவே கூடாது. ரொம்பவும் கவனமா இருக்கணும் என்று பலமாக எச்சரித்தான் பிரபாகரன். பிழிகளை இறுக மூடி இரு கரங்களாலும் தலையை அழுந்த கொதிக்கொண்டவன் என்று ஒற்றை இழுத்தில் பதிலளித்தான். தைரியமா இருங்க. விரைவா நரசிம்மூர்த்தி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க பாக்குறேன். திலக விட்டு ஆகாஷ் வெளியேற வர நாம சற்று எச்சரிக்கையா தான் இருந்தாகணும். வேற வழி இல்ல என்று அவன் கரத்தை அழுத்தி ஆறுதல் படுத்தினான் பிரபு. ஓகே. திலக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? இருங்க, அவன் முழிச்சிட்டானான்னு பாத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று வந்த பிரபு, அவன் என்ன எழுந்திருக்கல, நாம அதுக்குள்ள டாக்டரை கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு பாக்கலாம் என்று லேப்டாப்பை ஆன் செய்து அவருடைய செக்ரட்டரி நம்பர் மற்றும் மருத்துவமனை விலாசம் என சேகரித்து ஜெயிடம் விவரங்களை குறிப்பெடுக்க சொல்லும் பொழுதே அறையின் உள்ளிருந்து திலக்கின் முனகல் சத்தம் கேட்டது. பாட்டி, பாட்டி என்ற அரைகுறை மயக்கத்தில் குளறிக் கொண்டிருந்தான். திலக் எழுந்திருக்கிறான் போலருக்கு. சொன்னதெல்லாம் நினைவில் இருக்கட்டும். பி கேர்ஃபுல். நான் இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது டாக்டர்கிட்ட பேச பாக்குறேன் என்று உள்நோக்கி விரைந்து சென்றான் பிரபு. திலக் உறக்கத்தில் இருந்து எழுவது போல் லேசாக புரள ஆரம்பிக்க, திலக், திலக் எழுந்துட்டியா? இங்க பாரு என்று மெல்ல அவன் கண்ணம் தட்டினான். என்று முனகியவன் மெதுவாக கண்களை திறக்க எதிரே பிரபு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அப்பா, நல்ல வேலை, கண்ணை திறந்துட்டியா? நான் பயந்து போயிட்டேன். என்னடா அது, கேம் விளையாடுறப்போ திலக்குக்கு மயக்கம் வந்துட்டேன்னு குழந்தைக்கு அப்படி என்ன விளையாட்டு சொல்லித்தரான்னு உன் சித்தப்பா வேற வெளியில என்ன கண்டபடி திட்டுறாரு என்று புலம்பினான். எனக்கு ஒன்னும் இல்ல அங்கிள், ஐம் ஃபைன். அந்த படத்தை பார்க்கவும் தான் கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு என்று எழுந்து அமர்ந்தான் திலக் என்கிற ஆகாஷ். ஆமா ஆமா, இனிமே சிறுவர்கள்ட்ட அதையெல்லாம் விளையாட்ட கூட காட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் என்றபடி அவனுடைய கரம் பற்றி மெத்தையிலிருந்து கீழிறக்க உதவினான் பிரபாகரன். சோர்வாக அறையிலிருந்து வெளியே வந்த சிறுவனை உருவத்தால் திலக்கென எதிர்கொள்வதா அல்லது உள்ளத்தால் ஆகாஷ் என்று எதிர்கொள்வதா என ஒரு நிமிடம் தடுமாறிய ஜெய் தன்னை சமாளித்து அவன் அருகில் வந்தான். திலக்கண்ணா, இப்ப எப்படி இருக்கு என்று அவன் தலையை வருடினான். நல்லாதான் இருக்கேன், கொஞ்சம் தூக்க கலக்கமா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக அங்கிள் எல்லாம் திட்டாதீங்க, சும்மா கேம் தானே என்றவனை அணைத்துக் கொண்டவன் பிரபாகரிடம் விழிகளில் உயர்த்தினான். அவன் கையை தூக்கி தம்ஸ் அப் காண்பிக்க மெல்ல முருவளித்தவன் சின்ன தலையசைப்புடன் அவனிடம் விடைபெற்று திலக்கை அழைத்துக் கொண்டு வெளியேறினான். பைக்கில் தன்னை பார்த்தவாறு குழந்தையை திருப்பி தன்மேல் சாய்த்து அமர வைத்தவன் மெல்லைய பெருமூச்சோடு கிக்கரை உதைத்தான். வீட்டிற்குள் நுழைந்த இருவரையும் ஆச்சரியமாக பார்த்த செண்பகம், ஏண்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தீங்க? என்னவோ 2 பேரும் வேலைக்கு போய் தொடர்ந்து 2 ஷிப்ட் பாத்துட்டு வந்தவங்க மாதிரி இவ்ளோ டயர்டா தெரியுறீங்க என்று அவர்களை கோர்மையாக அளந்தபடி கேள்வி எழுப்பினார். தளர்வாய் சோஃபாவில் விழுந்த ஜெய் முகத்தை அழுந்த தேய்த்து விட்டுக் கொண்டு பின்னால் சாய்ந்தான் என்றால் திலக் செண்பகத்தின் மடியில் தலை சாய்த்தான். என்னாச்சு உங்க 2 பேருக்கும் என்றவர் குழப்பமாக கேட்கும் பொழுதே அறையில் இருந்து துள்ளலுடன் வெளியே வந்தாள் மணி. ஹே,
வந்துட்டீங்களா? உள்ள இன்ட்ரெஸ்டா போன் பேசிட்டு இருந்ததுல சத்தமே கேட்கல என்றபடி தொப்பென்று ஜெய்யின் அருகில் விழுந்தாள். ஏய், பார்த்து மெதுவா விழுடி என சோர்வுடன் அதட்டினான் அவன். அவனை உரசியபடி என்றவள் பழிப்பு காண்பிக்க, உனக்குதான் போன் பேச ஆரம்பிச்சாலே சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது என்று கலாய்த்தார் செண்பகம். அத்த என்றவள் கண்களை இடுக்க, மா டிஃபன் ரெடியா? இருக்கிறத எடுத்து வை, எங்களுக்கு டயர்டா இருக்கு, சாப்பிட்டுட்டு நாங்க தூங்குறோம் என்றான் ஜெய். ஏண்டா என அவர் ஆரம்பிக்கும் பொழுதே, அம்மா இவனுக்கு பெயிண்டிங்ஸ் பிடிக்குமேனு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க அவனும் ஏதோ ஒரு பெயிண்டிங்க காமிச்சு இவன்கிட்ட ஒரு கேம் விளையாடினான். இவன் உடனே வாங்கிட்டான். நான் என்னடா எதுன்னு சண்டை போடுமோ, இப்படித்தாண்டா செஞ்சேன் அப்படின்னு எனக்கும் மயக்கம் வந்துருச்சு. நான் பெரியவன், எனக்கும் சீக்கிரமே தெரிஞ்சிருச்சு. இவன் எழுந்திக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இதுக்கு மேல எதையும் கேட்காம போய் டிஃபன் எடுத்து வைமா என்றான் சற்றே எரிச்சலுடன். என்ன கேமோ, ப்ளூவேல் மாதிரி மயக்கம் வருதாமே. இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் தேவையில்லாத கண்ட விஷயங்களை தான் பறிச்சுட்டு பாக்குறாங்க என்று சலித்தபடி எழுந்து உள்ளே சென்றார் செண்பகம். எப்படியோ ஒருவாறு அவரை சமாளித்து விட்டோம் என நீண்டதொரு பெருமூச்சை வெளியேற்றியவனை புருவங்கள் முடிச்சிட ஐயத்துடன் பார்த்தாள் மணிகர்ணிகா. அடுத்தவங்களை இலகுவாக்க மணியின் காமெடி கலாட்டாக்கள் வரப்போகிறது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.